யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்போவுமே மறக்காத ஒரு தகப்பன். நம்முடைய பேரை கூட அவர் அறிந்திருக்கிறாரு. யாருக்கு நம்முடைய பேர் தெரியும் அப்படின்னா, ரொம்ப நாள் நம்மக்கிட்ட பேசி பழகினவங்க, இல்லைன்னா யாருக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படுவோமோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பேர் தெரியும். அப்படிங்கிற வகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை அறிந்து அழைத்திருக்கிறாரா. நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த பெயர்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன் அறிந்திருக்கிறாரு. அப்போது நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையான ஒரு தகப்பனாக இருக்கிறார் இல்லையா. இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்க நீங்கள், எனக்கு யாருமே இல்லை, எல்லோரும் என்ன மறந்துட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களை மறக்காத தேவன் இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறாரு. உங்கள் பெயரையே அறிந்த தேவனுக்கு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாமலையா இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஏசப்பாவை இன்றைக்கி விசுவாசிங்க. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.